Hello everyone. So now we'll start with your postulates of quantum mechanics. Okay. So now we'll look into your postulates of quantum mechanics. Postulates of quantum mechanics. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து லைக் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துருக்கோம். பட் ப்ராப்பரா என்ன பண்ணிருக்க மாட்டோம். பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு டிஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் வந்து பண்ண போறோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் யர் ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட். பாஸ்டுலேட். ஓகே. பாஸ்டுலேட் 1. So first postulate என்ன சொல்றாங்கன்னா, for every time independent state of a system, a function psi can be written. Okay, as a to complete the system. So basically, so it is going to be like for every time independent. For every time independent. Wait a second. Let me open time independent state of a system. State of system. For every time independent state of a system, a function psi can be a function psi can be written that describes the complete state of the system. Describes the complete state of the system. So அப்படின்னா என்ன? Complete state of the system. Of the system. So basically நம்ம லைக் உங்களோட ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன்ல நம்ம ஒரு லைக் ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷனே எது டிபெண்ட் பண்ணிருக்குன்னா வேவ் ஃபங்க்ஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சரியா? ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ நமக்கு ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்கு, வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் பார்ட்டிகல் இருக்குன்னா அந்த பார்ட்டிகளோட எனர்ஜி என்ன, அது வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, அது அட் அ பர்டிகுலர் டைம் எங்க இருக்கும். சரியா? ஸோ இட் இஸ் கோயிங் டு மூவ் இன் திஸ் டைரக்ஷன். ஏன்னா டான்ஜென்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷனுக்கு நீங்க டான்ஜென்ட் வரைஞ்சிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இன் திஸ். ஸோ டைரக்ஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன் திஸ் டைரக்ஷன். சரியா? அட் பர்டிகுலர் டைம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி இட் கேன் பி ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜன். சரியா? அண்ட் ஆம்பிளிடியூட் வந்து எதுக்கு ஈக்குவல்னு பாத்தீங்கன்னா எனர்ஜிக்கு ஈக்குவல். ஸோ பேசிக்கா நம்மளுக்கு அந்த பார்ட்டிகளோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அதான் வந்து சொல்றாங்க ஃபார் எவ்ரி டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் a function psi can be written that describes the complete state of the system. Complete state வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? செகண்ட் பாஸ்டுலேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வேவ் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ வேவ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம். the wave function must be the wave function must be எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். கண்டினியூஸா இருக்கணும், சிங்கிள் வேல்யூடா இருக்கணும். ஸோ அதே தான். ஓகே. ஷுட் பி சிங்கிள் வேல்யூட். ஓகேவா? கண்டினியூஸ். சரியா? அண்ட் தென் ஃபைனைட்டா இருக்கணும். அண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்லோப் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதாவது ஸ்லோப் வந்து என்னவா இருக்கணும், ஸ்லோப் இருக்கணும். ஸ்லோப் வந்து கண்டினியூஸா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரேட்டிக்கலி இன்டிகிரேட்டபிள்னு வந்து சொல்லலாம். குவாட்ரேட்டிக்கலி. ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு நியூ டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ சப்போஸ் கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்டா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ குவாட்ரேட்டிக்கலி இன்டிகிரபிள்னா என்ன? ஸ்லோப் இஸ் கண்டினியூஸ். ஓகே. ஸோ ஸ்லோப்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸா இருக்கணும். ஓகேவா? வேவ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்குன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவும் கண்டினியூஸா இருக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. we have a wave function like this. Okay. So இந்த wave function வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது? So it's going to be moving like this. So இந்த wave functionக்கு நம்ம வந்து tangent வரையறோம். So tangent வந்து பாத்தீங்கன்னா it's going to be in one direction. So unidirectional. This is going to be unidirectional.
ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி யூனிடைரக்ஷனலா இருக்கும். சரியா? ஸோ அதுவே லெட்ஸ் சே இஃப் ஐ ஹாவ் அ கிராஃப் லைக் திஸ். ஸோ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க டான்ஜென்ட் வந்து எப்படி இருக்கு? ஸோ லெட்ஸ் சே ஒன் செகண்ட். அட ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டான்ஜென்ட் வந்து எப்படி இருக்கும்? ஃபார் திஸ் இட்ஸ் கோயிங் டு லைக் திஸ். ஓகேவா? ஸோ டான்ஜென்ட் வந்து மல்டி டைரக்ஷனலா இருக்கும். ஓகேவா? ஸோ மல்டி டைரக்ஷனலா இருக்கு. ஸோ இது ரெண்டுல எது வந்து எந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து அக்செப்டபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்? யூனி டைரக்ஷனலா தான் இருக்கணும். ஓகேவா? யூனி டைரக்ஷனல் தான் வந்து அக்செப்டபிள். மல்டி டைரக்ஷனல் வந்து அக்செப்டபிள் கிடையாது. சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்திருப்போம். பட் ஆனா இந்த ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் அ வேவ் ஃபங்க்ஷன் லைக் திஸ், ஆர் லெட் மீ draw the graph first. ஸோ இஃப் யூ ஹாவ் அ வேவ் ஃபங்க்ஷன் லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன இது வந்து என்ன இல்ல, ஃபைனைட்டா இல்ல, இன்ஃபைனைட்டா போய்கிட்டே இருக்கு, ஒரு எண்ட் இல்லாம போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அக்செப்டபிள். ஸோ அதே மாதிரி நம்ம கிளாசிக்கா ஒன்று பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி மல்டிபிளா இருந்தா என்ன பண்ண முடியாது? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அக்செப்டபிள். சரியா? அண்ட் தென் உங்களோட ஹைப்பர்போலாஸ் மாதிரி இருந்ததுன்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும்? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இட்ஸ் கோயிங் இன்ஃபைனைட். இட்ஸ் இன்ஃபைனைட், ஃபைனைட் வேல்யூவா இல்ல. ஓகேவா? அண்ட் கண்டினியூஸாவும் இல்ல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அக்செப்டபிள். ஸோ இதுதான் வந்து உங்களோட செகண்ட் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஓகேவா? ஸோ 2 பாஸ்டுலேட்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து தேர்ட் பாஸ்டுலேட். ஸோ தேர்ட் பாஸ்டுலேட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு அப்சர்வபிள் குவான்டிட்டிஸ்க்கும் ஆப்ரேட்டர்ல லைக் சாரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல இருக்க ஒரு அப்சர்வபிள்ஸ்க்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு ஆபரேட்டர் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. பாஸ்டுலேட் 3. So for every observable quantity okay, quantity in classical mechanics okay, there is an operator in quantum mechanics. ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல நம்ம பார்க்குற ஒரு அப்சர்வபிள்ஸ்க்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன? ஸோ நம்ம இப்போ வந்து லெட்ஸ் சே பொசிஷன். ஸோ பொசிஷன் இஸ் அ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு பார்ட்டிகல் எங்க இருக்குன்னு சொல்றதுக்கான பொசிஷன். ஸோ குவாண்டம் மெக்கானிக்கல்ல அதோட ஆப்ரேட்டர் என்ன? எக்ஸ் கேப். ஓகேவா? ஸோ அதே மாதிரி லீனியர் மொமெண்டம். ஸோ லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்ன? P equal to mv. கரெக்டா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு P of x cap. ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா பர்டிகுலர் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு மென்ஷன் பண்றது. சரியா? அண்ட் தென் கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா K of x or T of x வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கேன் பி ரிட்டன் as V of x. ஸோ இங்க எக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் டைரக்ஷனை வந்து டினோட் பண்றது. சரியா? ஸோ லைக்லி postulate 4 என்னன்னு பாத்தீங்கன்னா for every given operator A, maybe for every given operator A cap, if it is possible to write. So இப்போ ஒரு ஆபரேட்டர் வந்து நம்ம இப்போ வந்து if we can write like this, A cap function of wave function of A and wave function.
ஓகேவா? சோ ஒரு ஆப்பரேட்டரை நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொன்னா சோ என்ன சொல்லலாம்? தென் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் ஐகன் ஃபங்க்ஷன். சோ இந்த வேவ் ஃபங்க்ஷனை தான் என்னன்னு சொல்றோம்னா திஸ் இஸ் கால்ட் ஐகன் ஃபங்க்ஷன். ஐகன் ஃபங்க்ஷன் அண்ட் a is the ஐகன் வேல்யூ. இஸ் கால்ட் ஐகன் வேல்யூ. சரியா? அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ அதே மாதிரி லைக் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருக்க 4 பாஸ்டுலேட்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூ ஆர் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜ். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா we have a formula. formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is always given by if we have a cap this is going to be equal to integration of psi star அதாவது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் a psi d tau by integration of psi star psi d tau வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களோட பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் கவர் பண்ண எல்லா டாபிக்மே ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கட்டும் செகண்ட் டாபிக்கா இருக்கட்டும் நம்ம வந்து எந்த மெத்தட்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அட்கின்ஸ் புக் இருக்குல்ல ஸோ அந்த புக் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோல தான் நம்ம வந்து இப்போ வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் தியரி பார்ட் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து கொஞ்சம் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் வரைக்கும் வந்து தியரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் கம்ப்ளீட்டா டுவர்ட்ஸ் தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இருக்க மாதிரி மேத்தமெட்டிக்கல் பார்ட்ஸ்க்கு வந்து போகலாம். சரியா? சோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? So now we'll start with your operators. Okay? So now we'll start with your operators. Operators. ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேவ் ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் தரும்? வேவ் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் அந்த பார்ட்டிகளோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளுக்கு தந்துரும். ஓகேவா? லொகேஷனா இருக்கட்டும் மொமெண்டமா இருக்கட்டும் அது எல்லாமே நம்ம வந்து வேவ் ஃபங்க்ஷன்ல இருந்து எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி பாண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ல என்ன சொன்னாங்க? பாண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ல வந்து அந்த பார்ட்டிகல் எங்க இருக்குன்னு நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி பார்ட்டிகுலர் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு பாண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ல வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? சோ நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னாலே மோஸ்டா நம்ம எதுலதான் லைக் டீல் பண்ண போறோம்னா ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன் தான். ஓகேவா? ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன். சோ ஆபரேட்டர்ல ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷனை வந்து எப்படி மென்ஷன் பண்ணலாம் ஆர் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கேன் பி ரிட்டன் ஹேஸ் h cap psi into e psi. h cap psi into e psi அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ ஹெச்ன்றது வந்து என்னது? ஹெச் இஸ் ஹாமில்டோனியன். ஹெச் இஸ் ஹாமில்டோனியன். ஸோ ஹாமில்டோனியன் வந்து சொல்லலாம் ஆர் யூ கேன் ஆல்சோ சே இட் அஸ் டோட்டல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லலாம்? டோட்டல் எனர்ஜின்னு வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ பேசிக்கா உங்களோட ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஸோ உங்களோட ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பை 2m செகண்ட் டிஃபரன்சியேஷன். ஸோ சாரி எக்ஸ் இல்ல வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, செகண்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் யோர் வேவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? பிளஸ் வி ஆஃப் எக்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு இ ஷைக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? வி ஆஃப் எக்ஸ் இஸ் பேசிக்லி யோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் யோர் potential energy. அப்ப இந்த complete term வந்து எதுக்கு ஈக்குவல்னா this is your kinetic energy. So this is your kinetic energy. So kinetic energy and potential energy போது நம்மளுக்கு வந்து ஹாமில்டோனியன் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் வந்து என்ன சொல்றோம்னா இந்த E அப்படின்னு வந்து சொல்றோம். யூ கேன் கால் இட் அஸ் டோட்டல் எனர்ஜி. சரியா? ஸோ இன் ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பரேட்டர்ஸ் வந்து எப்படி டிபிக்கலா ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் யூ ஹாவ் அன் ஆப்பரேட்டர். ஓகே, ஒரு ஆப்பரேட்டர் இருக்கு அண்ட் தென் நம்ம என்ன பண்றோம்னா we are applying a function. ஒரு ஆப்பரேட்டர்ல நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஃபங்க்ஷனை வந்து அப்ளை பண்ணா we will get a new function. we will get a new function. சரியா? ஸோ இதுக்கு வந்து let's say we'll see an example. Let's say I have a operator d by dx of let's say I have an operator d by dx. This is my operator. ஓகேவா? நான் ஃபங்க்ஷன் என்ன சொல்றேன்னா sin a of x. சரியா?
ஸோ அப்போ வந்து கரஸ்பாண்டிங் நியூ ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? ஸோ சிம்பிளி டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன இருக்கும்? ஸோ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. ஸோ cos a of x and x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா a. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் நியூ ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி எழுதலாமா? ஸோ அதே மாதிரி we can also write our operator. So d by dx d of x we have an operator and function வந்து பாத்தீங்கன்னா e power minus a of x இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து corresponding function என்னவா இருக்கும்? ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா this is going to be minus a of x and minus a. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் நியூ ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இது வந்து இன் ஜெனரல். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா if you have an operator, okay, if you have a operator and that gives a function, சரியா? ஸோ இப்போ வந்து அந்த கொடுத்திருக்க இந்த ஃபங்க்ஷனே வந்து இங்க சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ சேம் ஃபங்க்ஷன். ஓகேவா? பட் வித் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ, சம் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், சம் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் இருக்குன்னா that can be said as your eigen equation அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளி இதுவே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன்ல வந்து இந்த ஃபார்மே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐகன் ஈக்குவேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இங்க என்ன இருக்கு, வேவ் ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட்டா ரிட்டர்ன் வந்திருக்கு. ஓகேவா? பட் இங்க வந்து ஆபரேட்டர் வந்து என்னது, நம்ம வந்து ஹாமில்டோனியன் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இ வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஐகன் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ லெட் மீ ரைட் இட் லைக் h psi will be equal to h cap psi will be equal to e psi. சரியா? ஸோ இதுல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இட் ஃபாலோஸ் தட் சால்விங் தி ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன். நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்றோம். ஸோ ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷனை சால்வ் பண்றத வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஃபைண்டிங் தி வேல்யூ ஆஃப் ஃபைண்டிங் தி ஐகன் ஃபங்க்ஷன் அண்ட் ஐகன் வேல்யூ பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷனையே சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பேசிக்கா எதுக்கு நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா இதுக்குதான். ஸோ வி கேன் ரைட் இட் லைக் இட் follows that, okay, it follows that solving the sorry for my handwriting, Schrodinger solving, it follows that solving the Schrodinger equation, okay va, equation can be expressed as finding the eigenfunctions and eigenvalues of the Hamiltonian operator of the system. Hamiltonian operator of the system. ஸோ எதுக்கு நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கம்ப்ளீட்டா ஒரு மேக்ஸ் டெரிவேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஸோ இட் கேன் பி சீன் ஆஸ், ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி, ஹாமில்டோனியன் என்னது டோட்டல் எனர்ஜி, சரியா? ஸோ டோட்டல் எனர்ஜிக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும், இன்டைரக்டா நம்ம வந்து லைக் இட்ஸ் டைரக்ட்லி வி ஆர் சால்விங் தி ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன். அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் கிவன் லைக் தட். சரியா? அதே மாதிரி இப்போ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷனை வந்து எப்போ வந்து ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஓகே, ஸோ சிம்பிளி லெட்ஸ் சே இஃப் யூ ஹாவ் அ வேவ் ஃபங்க்ஷன். ஸோ நான் இப்போ வந்து ஃபங்க்ஷன் என்ன சொல்றேன்னா இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் எப்போ வந்து ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகக்கூடாது, சேஞ்ச் ஆகாம இட் ஷுட் ரிட்டர்ன் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இன் திஸ் கேஸ் இதை வந்து என்ன சொல்லலாம், ஐகன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ அப்போ இங்க என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், சிம்பிளி வந்து டிஃபரன்சியேஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன் ஆர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன், எனிதிங் வில் ஒர்க். ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு பி மைனஸ் ஏ ஆஃப் எக்ஸ் வரும். ஸோ இதுவே நம்ம செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா டி பை டி எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஏ எக்ஸ். ஓகேவா? செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் போது என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஏ எக்ஸ்ன்னு வரும். ஸோ எய்தர்வே நம்மளுக்கு என்ன ஆகுது? ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் வருது. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம்? அப்பதான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா சேஞ்ச் ஆகாம ரிட்டர்ன் ஆகுது, பட் வித் சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னும் போது மட்டும்தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்பரேட்டர்ஸ் வந்து எதுக்குதான் யூஸ் ஆகுது? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி வந்து சால்வ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் தி ஆப்பரேட்டர் இன் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பொசிஷன் ஆப்பரேட்டர். ஸோ எக்ஸ் கேப் வந்து என்ன சொல்லுவோம்னா பேசிக்கலி பொசிஷன் ஆப்பரேட்டர். பொசிஷன் ஆப்பரேட்டர். ஓகே. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல்? இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி மல்டிப்ளிகேஷன். ஸோ எப்பவுமே பொசிஷனை வந்து என்ன பண்ண போறோம்னா டைரக்டா மல்டிப்ளை தான் பண்ண போறோம். ஸோ அதுவே வந்து இஃப் யூ ஹாவ் யுவர் லீனியர் மொமெண்டம் ஆப்பரேட்டர். ஸோ பி ஆஃப் எக்ஸ் லீனியர் மொமெண்டம் ஆப்பரேட்டர் வந்து என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு ஹெச் கட் பை ஐ டி பை டி ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ் ஃபார் தி ஆப்பரேட்டர். ஸோ இது வந்து லைக் திஸ் வேல்யூஸ் ஆர் என்ன? ஸோ இது எப்படி வந்தது அப்படின்ற வரைக்கும் நம்ம வந்து போகலாம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி V of x அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 1/2 kx ஸ்கொயர். ஸோ கேன்றது வந்து பாத்தீங்கன்னா சம் கான்ஸ்டன்ட். சரியா? இப்போ நம்ம வந்து கைனடிக் எனர்ஜின்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை சிம்பிளி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுவே நம்ம இப்போ வந்து கைனடிக் எனர்ஜி EK ஆர் KE கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? P ஸ்கொயர் பை 2m. கரெக்டா? ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா எது ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் மாஸ். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து P என்னது? லீனியர் மொமெண்டம். கரெக்டா? ஸோ லீனியர் மொமெண்டம்க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும். ஸோ 1/2m லீனியர் மொமெண்டம் வேல்யூ என்ன? h kit by I d by d of x the whole square. Okay, so this can be written as 1/2m h kit square by I square d square by dx square. சரியா? So it can be written like this. So இதுதான் வந்து நீங்க further பாத்தீங்கன்னா so I square is basically -1. I is equal to root of -1. ஓகேவா? So என்னாகும்? இங்க வந்து -1 ஆகும். So h kit square by 2m d square by dx square. So this is your kinetic energy operator. So kinetic energy ஓட operator. So நம்ம இப்போ வந்து Schrödinger equationல வந்து பாத்தீங்கன்னா so நம்ம என்ன பண்ணுவோம்? This is your kinetic energy operator. This is your potential energy operator. So நம்ம ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது it's going to be equal to some total energy operator plus the wave function. ஓகேவா? So அதுதான் வந்து we have described. சரியா? So அதே மாதிரி so now let's look into a question. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆப்பரேட்டர்ஸோட அந்த வேல்யூஸ வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலா வந்து ஈஸியா மேத்தமெட்டிக்கலி சால்வ் பண்ணலாம். பட் இதோட சிக்னிபிகன்ஸ் என்ன? எதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் சால்வ் பண்றோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அட்கின்ஸ் புக்ல ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வந்து கம்ப்ளீட் சிலபஸும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ டிஸ்கிரிப்டிவா தேவையில்லை. அண்ட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அதனால வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம சிம்பிள் டாபிக்ஸ் வரைக்கும் லிட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா what is the linear momentum of a free particle வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீ பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃப்ரீ பார்ட்டிகளோட வேவ் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லீனியர் மொமெண்டம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து ஏ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. psi of x ஓகே இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு இ பவர் ஐ கே ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ இதுக்கு வந்து லீனியர் ஆப்பரேட்டர். ஸோ லீனியர் மொமெண்டம்னா என்னது? பி ஆஃப் எக்ஸ் இஸ் பேசிக்கலி h cut by I d by g of x. கரெக்டா? ஸோ இதை வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த வேவ் ஃபங்க்ஷனை வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு h cut by I d by g of x e பவர் I
k of x வந்து ஈக்குவலா இருக்கும். So this is going to be h cut by I. So differentiate பண்ண என்ன ஆகும்? So exponential terms வந்து it's going to remain constant. So and then differentiation of x is going to be I k. So I and I will be cancelled. So this is going to be h cut k e power I k of x. சரியா? So wave function வந்து என்ன இருக்கு? ரிட்டர்ன் வந்திருக்கிறதுனால இது வந்து ஐகன் ஃபங்க்ஷன். So h cut by kன்றது வந்து என்னது? It's your eigen value. It's your eigen value. இது வந்து என்ன சொல்லணும்னா eigen value அப்படின்னு வந்து சொல்லலாம். So likely for b, psi of x is basically equal to e power minus I k of x. ஓகேவா? So this can be written as h cut by I d by g of x e power minus I k of x. ஓகேவா? So இது வந்து பாத்தீங்கன்னா x. Okay, so this can be written as h cut by I. So wave function, sorry, exponential term e power I k of x. இங்க வந்து என்ன இருக்கும்? Coefficient வந்து e power, sorry, I k of x. Okay, so it's going to be I and I will be cancelled out. So it's going to be minus h cut k by e power minus I k of x வந்து இருக்கும். And this is your eigen value. சரியா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏல வந்து வேல்யூ என்னவா இருக்கு? பாசிட்டிவ்ல வந்திருக்கு. கரெக்டா? அண்ட் பில வேல்யூ வந்து என்னவா இருக்கு? நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்ட்டிகல் வந்து பாசிட்டிவ்ல இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டிராவலிங் இன் தி சம் டைரக்ஷன். ஓகேவா? சிம்பிளி நம்ம என்ன சொல்லலாம்னா இப்போ வந்து பார்ட்டிகல் வந்து பாசிட்டிவ்ல இருந்தா லைக் ஆன்சர் வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருந்தா மீன்ஸ் தட் பார்ட்டிகல் is traveling in the positive direction. Traveling in the positive x direction. Positive x directionல வந்து travel பண்றது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதுவே வந்து நெகட்டிவா இருந்தா என்ன அர்த்தம்? ஸோ பார்ட்டிகல் வந்து is traveling in the negative x direction. அதாவது opposite direction. Particle. Positive இல்ல. Particle. Okay. So particle is traveling in opposite direction. Traveling in opposite direction. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து லீனியர் மொமெண்டம் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. சரியா? நம்ம சிம்பிளி வந்து என்ன பண்ணுவோம்னா ஓகே மேத்தமெட்டிக்கல் பார்ட் படி ஓகே இட்ஸ் கோயிங் டு கெட் அ பாசிட்டிவ் வேல்யூ, இட்ஸ் கோயிங் டு கெட் அ நெகட்டிவ் வேல்யூ, அவ்வளவுதான் நம்ம வந்து போயிருவோம். பட் எதுக்காக இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வருதா நெகட்டிவ் வேல்யூ வருதா எதுக்காக நம்ம சால்வ் பண்றோம், எதுக்கு நம்மளுக்கு ஐகன் வேல்யூ வேணும்? ஸோ இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் டைரக்ஷனுக்கு கால்குலேட் பண்றோம். கரெக்டா? ஸோ எக்ஸ்ன்னும் போது நம்மளுக்கு என்ன தெரியும்? கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் 3 டைரக்ஷன்ஸ் எக்ஸ் ஒய் இசட். ஓகே, ஸோ எக்ஸ் ஒய் இசட் 3 டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்க பார்ட்டிகளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னும் போது அந்த பார்ட்டிகல் வந்து எக்ஸ் டைரக்ஷன்னா இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ். கரெக்டா? அண்ட் இந்த பக்கம் போச்சுன்னா இது என்னது? திஸ் இஸ் நெகட்டிவ் எக்ஸ். ஸோ பார்ட்டிகல் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா அந்த பார்ட்டிகல் வந்து இஸ் இட் டிராவலிங் லைக் திஸ், இந்த மாதிரி டிராவல் ஆகுறதா, ஆர் இஸ் இட் டிராவலிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதா? ஓகேவா? ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க உங்க ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்ற கான்செப்டே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? லுக் இன்டு சம் ஒன் மோர் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து வேவ் ஃபங்க்ஷன் என்ன சொல்றேன்னா காஸ் கே ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து சொல்றேன். ஸோ இப்போ நம்ம ஆப்பரேட்டர் என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஆப்பரேட்டர் வந்து கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, ஆப்பரேட்டர் வந்து கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜினா என்ன பார்த்தோம்? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஆர் either way. Okay, kinetic energy வந்து either way you can write. Okay, it's going to be equal to your p square by 2m வந்து ஈக்குவலா இருக்கும். So we have seen this is going to be equal to minus h square by 2m. Second differentiation d psi square by d x square வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? சிம்பிளி வந்து வேவ் ஃபங்க்ஷன் வேல்யூவை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணா இட்ஸ் கோயிங் டு பி மைனஸ் h ஸ்கொயர் பை 2m d by dx square into cos kx. சரியா? ஸோ மைனஸ் h ஸ்கொயர் பை
2m. Okay, this is going to be d by d of x. ஓகேவா? so one time differentiate பண்ணா என்ன ஆகும்? cos x is going to be changed into sin x, sin k of x. so x வந்து differentiate பண்ணா it's going to be k. okay, and second time differentiation minus h square by 2m. so second time differentiate பண்ணும்போது sin differentiate பண்ணா என்ன ஆகும்? minus cos k of x. okay, already ஒரு k value இருக்கு and இங்க ஒரு k value இருக்கு. coefficient வந்து k. ஓகேவா? so this is going to be the value. so if you solve, this is going to be minus h square by 2m. so இங்க minus இருக்கு, minus into minus plus ஆயிரும். ஓகேவா? k என்னும் போது this will be k square cos k of x. ஓகேவா? so இப்போ இங்க eigen value என்ன? basically eigen value வந்து பாத்தீங்கன்னா eigen value is h square k square by 2m க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? so இப்போ kன்றது வந்து k ஓட வேல்யூ வந்து 1 ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, so for a particle, இப்போ வந்து mass of an electron. so அப்ப என்ன பண்ணலாம்? இது வந்து கம்ப்ளீட்டா வந்து it's going to give a number. ஓகே, ஒரு ப்ராப்பர் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து வரும். so அதனால தான் என்ன சொல்றோம்னா இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து ரியல் வேவ் ஃபங்க்ஷன். இதுல இருந்து வர வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? கம்ப்ளீட்டா சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? so now we'll look into like நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஏத்த மாதிரி will simplify everything. okay, so we'll look into operators. சரியா? so இப்போ என்ன சொல்றேன்னா first we'll look into position operator. okay, so position operator in general எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x ன்னு வந்து சொல்லுவோம். ஓகே, x பொசிஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பொசிஷனை வந்து x அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வில் ரிட்டர்ன் இட் அஸ் x கேப் அப்படின்னு வந்து எழுதுவோம். ஓகேவா? சோ இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுவோம்னா சிம்பிளி மல்டிப்ளிகேஷன். இது வந்து என்ன பண்ணலாம்? சிம்பிளி வந்து x ஆல வந்து x கேப் ஆல என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை x கேப் பண்ணாலே போதும். ஓகேவா? சோ செகண்ட் இஸ் யுவர் மொமெண்டம். சோ மொமெண்டம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம். சோ திஸ் இஸ் பேசிக்கலி யுவர் லீனியர் மொமெண்டம். So linear momentum வந்து p of x or p of x ன்னு வந்து எழுதுவோம் for a particular direction. okay, in quantum mechanics we can write it as p cap ன்னு வந்து எழுதுவோம். p of x cap. so அதோட ஆபரேட்டர் வந்து எதுக்கு ஈக்குவல்? நம்ம இப்பதான் வந்து பார்த்தோம். so it's going to be equal to h cut by I d by dx. ஓகேவா? so இந்த h cut by I வந்து வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா h cut by I can also be written as okay minus I h cut னு வந்து எழுதலாம். ஓகேவா? சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து h cut by இது வந்து வேல்யூ என்னது? root of minus 1. கரெக்டா? சோ இது வந்து இப்போ இங்க மேல போச்சுன்னா என்ன ஆகும்? so this is basically h cut by minus 1 whole power 1 by 2. கரெக்டா? இப்போ இது வந்து மேல போச்சுன்னா என்ன ஆகும்? this is going to be h cut by minus 1 minus 1 by 2 ன்னு எழுதலாமா? பவர்ல வந்து என்ன ஆகும்? minus 1 by 2 அப்படின்னு எழுதலாமா? so this can be written as h cut root of minus 1 into minus which is basically minus I h cut. ஓகேவா? so அதனாலதான் வந்து லீனியர் மொமெண்டம் வேற எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? டிப்பிக்கலி minus I h cut d by dx அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். so h cut by I is equal to I by h cut வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? and then your kinetic energy. so kinetic energy வந்து classical mechanics or quantum mechanics classical mechanicsல வந்து t of x or k of x அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். பட் quantum mechanics it's going to be written as k of x cap. ஓகேவா? so இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட third postulateஸ்ல வந்து சொல்றது. for every observable in a classical mechanics we have a operator in your quantum mechanics. ஓகேவா? so அந்த பேஸ்ல தான் என்ன பண்றோம்? we are writing this one. okay, so k of x value என்னவா இருக்கும்? so இப்போ வந்து பாத்தீங்கன்னா if we say x for one direction அப்படின்றச்ச it's going to be minus h square by 2m g by dx the whole square. ஓகேவா?
ஸோ இதுவே வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்னும் போது என்ன ஆகும், இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு மைனஸ் h cut ஸ்கொயர் பை 2m டோ பை டோ எக்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். ஓகேவா? ஸோ டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் பை டோ z ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு திஸ். Okay, likely potential energy. So potential energy is V of x. Okay, it can be written as V of x and quantum mechanical என்ன சொல்லுவோம், V of x cap அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்க என்ன பண்ணுவோம்னா சிம்பிளி என்ன பண்ணுவோம்னா this is also equal to your position மாதிரி தான் multiply by V of x, multiply by V of x ஆல வந்து multiply பண்ணிடுவோம். ஓகேவா? and then total energy, total energy. ஸோ டோட்டல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல இ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வில் மென்ஷன் அஸ் ஹாமில்டோனியன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி கைனடிக் எனர்ஜி பிளஸ் யுவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ விச் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் வி ஆஃப் கே ஆஃப் எக்ஸ் கேப் பிளஸ் வி ஆஃப் எக்ஸ் கேப் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் தி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நவ் வில் லுக் இன் டு ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து லீனியர் மொமெண்டம் பார்த்தோம். ஸோ நவ் வில் லுக் இன் டு angular momentum. So angular momentum வந்து in general L அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ லீனியர் மொமெண்டம் வந்து நம்ம P அப்படின்னு மென்ஷன் பண்றோம்ல. ஸோ அந்த மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா L அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா we have a value. ஓகே, ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா லைக் வெரி சிம்பிளா சொல்லணும்னா இங்கேயும் என்ன இருக்கு, 3 டைரக்ஷன்ஸ் இருக்கு, x, y, z. ஓகேவா? ஸோ இது வந்து ஆங்குலர் மொமெண்டம்ன்றதுனால ஒரு சர்க்குலர் ஃபார்முலா. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் உங்களோட யூலர்ஸ் தியரம் மாதிரி தான். ஓகேவா? இந்த டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன சொல்றேன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க லீனியர் மொமெண்டம் வேல்யூ, அதாவது மைனஸ் ஐ ஹெச் கட் வந்து காமனா இருக்கும். ஓகே, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஸோ ஒய் வித் தி டிஃபரன்சியேஷன் ஆஃப் இசட். ஓகேவா? ஸோ ஒய் and then the partial differentiation of z வந்து ஈக்குவலா இருக்கும் minus z by partial differentiation of, so இங்க வந்து z பண்ணியாச்சு. ஓகேவா? so இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம with respect to x ன்னும் போது என்ன ஆகும்னா we are only considering, so x இக்னோர் பண்ணிட்டு இது ரெண்டு மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். so it's going to be like this. ஓகேவா? so அதே மாதிரி we can write for y. so y க்கு எழுதும்போது என்ன ஆகும், minus I h cut காமனா இருக்கும் and then we have z, z dou by dou x. Okay, this is dou x. ஓகேவா? minus x into dou by dou z. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா z வந்து இருக்கு and then dou x. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், நெகட்டிவ் சைன் வந்து இன்டகிரேட் யூஸ் பண்றோம். and then for z, okay, z angular momentum it's again going to be I h cut. so it's going to be y, sorry, z நம்மோது என்ன ஆகும், next term வந்து x. okay, so it's going to be x dou by dou y minus y dou by dou x. so உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாம் லெவல்ல this is more than sufficient. angular momentumக்கு இந்த வேல்யூஸ் தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா? so and then வந்து பாத்தீங்கன்னா லைக் further angular momentum values, அதாவது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது பாத்தீங்கன்னா again this is for your angular momentum தான், but that is like gate syllabus. okay, so no need to worry. okay, so now we already have seen the eigen values and eigen functions நம்ம என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. so next வந்து பாத்தீங்கன்னா okay, இப்போ வந்து நம்ம eigen values and eigen functions பார்த்தாச்சு, but we will look into some problems in eigen values and eigen functions. okay, so இப்போ வந்து let's take a question. so let's say I have a operator. so operator வந்து என்ன சொல்லலாம்னா a cap அப்படின்னு வந்து சொல்லலாம். so let's say I have a operator a cap வந்து பாத்தீங்கன்னா d by d of x. okay, second differentiation of d by dx square plus 2 d by d of x plus 3. சரியா? and wave function வந்து எதுக்கு ஈக்குவல் சொல்றோம்னா e power 2 of x க்கு வந்து ஈக்குவல்னு வச்சுக்கோங்க, or let's say a of x simply. ஓகேவா? சோ இப்போ இதோட ஐகன் வேல்யூ என்ன? ஓகே, சோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ நவ we'll start solving this one. so solve பண்ணலாமா? so a of
எக்ஸ் ஏ கேப் ஆஃப் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா சிம்பிளி வந்து ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ண போறோம் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் கூட மல்டிப்ளை பண்ண போறோம் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டி ஸ்கொயர் பை டி ஷை dx ஸ்கொயர் பிளஸ் 2d ஷை பை dx பிளஸ் 3 ஓகேவா ஸோ ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா வேவ் ஃபங்க்ஷன்ஸ் கூட வந்து மல்டிப்ளை பண்ண போறோம் ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் வேவ் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது e பவர் a of x plus 2 d by d of x into e power a of x plus 3 க்கு வந்து ஈக்குவலா இருக்கும் ஓகே ஸோ செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e of x வந்து என்னது ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு ஸோ எக்ஸ்போனென்ஷியலை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும் எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் வந்து வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து a ஓகே திஸ் இஸ் லைக் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட்டட் ஸோ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அகெயின் e பவர் a of x கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து காமனா இருக்கும் ஸோ அகைன் என்ன இருக்கும் எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் இஸ் கோயிங் டு பி சேம் coefficient of x is a so this is going to be basically a square e power a of x plus 2 into so first time differentiate பண்ணும்போது a into e power a of x plus 3 க்கு வந்து ஈக்குவலா இருக்கும் சரியா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து தனியா வெளில எடுத்துடலாம் so if you take out a square plus 2a plus 3 is into e power a of x so this is your eigenvalue this is your eigenvalue so eigenvalues so quantum வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மேக்ஸ் சைட் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ப்ராப்பரா சால்வ் பண்ண தெரிஞ்சா ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் அண்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் குவாண்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ நவ் வில் மூவ் இன் டு கம்யூட்டேஷன் அண்ட் கம்யூட்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் ஓகே வி ஹாவ் சம் ஃபார்முலாஸ் லைக் கம்யூட்டேஷன்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ நவ் வில் மூவ் டு commutation of operators commutation of operators okay commutation of operators ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து கம்யூட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் any or for two operators or for two operators okay for two operators a cap and b cap okay ரெண்டு operator a cap and b cap if we get a cap dot b cap minus b cap dot a cap equal to 0 இந்த மாதிரி இருக்கணும் ஆர் நம்ம என்ன சொல்லலாம் a cap b cap is basically equal to b cap a cap so this is going to be the like if it is like this then we say that a cap and b cap commute and is represented by a cap b cap equal to 0 ஓகேவா ஸோ ஒரு ஆப்ரேட்டர் வந்து எப்போ வந்து கம்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்னா ஸோ அதோட கம்யூட்டேட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஈக்குவல் டு 0ன்னு வந்தா மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்யூட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இதோட பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஸோ பிசிக்கல் significance physical significance of commutation physical significance of commutation என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ பேசிக்கா கம்யூட்டேஷன் வந்து எக்ஸ்பிளைன்ஸ் பை ஹேசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகேவா commutation
ஓகே, கம்யூட்டேஷன் எக்ஸ்பிளைன்ஸ். கம்யூட்டேஷன் எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, சாரி, கம்யூட்டேஷன் வந்து எதை வச்சு இல்லை, கம்யூட்டேஷன் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்றது இன் ஜெனரல் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன்ஸ் யுவர் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். ஹைசன்பர்க்ஸ் uncertainty principle. Uncertainty principle. So uncertainty principle வந்து நம்ம வந்து கம்யூட்டேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து if two operator commute, இப்போ வந்து நான் ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் வந்து கம்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ if two operators commute, சரியா, தென் இப்போ ரெண்டு ஆப்ரேட்டர் வந்து கம்யூட் ஆகுதுன்னு வைங்க, தென் they don't follow Heisenberg uncertainty principle. Then they don't follow Heisenberg uncertainty principle. So Heisenberg uncertainty principle என்ன? பேசிக்கா வந்து நம்ம வந்து பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிகல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? ஸோ பொசிஷன் அண்ட் மொமெண்டம், ஸோ இட்ஸ் given like this h cut by 2. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யர் Heisenberg uncertainty principle. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்றாங்கன்னா, அட் அ பர்டிகுலர் டைம் உங்களால வந்து என்ன பண்ண முடியும், எய்தர் பொசிஷன் ஆர் மொமெண்டம் தான் வந்து என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரெண்டுத்தையும் ஒன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஹெசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். சரியா? ஸோ இப்போ ஒரு ஆப்ரேட்டர் வந்து கம்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா, லைக் ஒரு ஆப்ரேட்டர் கம்யூட் ஆகுது. இப்போ வந்து இந்த எக்ஸ் ஆப்ரேட்டர், பொசிஷன் ஆப்ரேட்டர் அண்ட் லீனியர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் ரெண்டும் வந்து கம்யூட் அப்படின்னு சொன்னோம்னா, ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு அர்த்தம். பட் இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? ஏன்னா ஹெசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ரெண்டுத்தையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஆப்ரேட்டர் வந்து கம்யூட் ஆகுதுன்னா, இன் தட் கேஸ் என்ன ஆகாது, தே டு நாட் ஃபாலோ ஹெசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ இதுல வந்து ஹெச் கட் வந்து எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா, ஹெச் பை 2 பைக்கு வந்து ஈக்குவல். ஸோ திஸ் கேன் பி ஆல்சோ ரிட்டன் அஸ் ஹெச் பை 4 பைன்னு கூட வந்து எழுதலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஹேசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ இதுதான் வந்து உங்களோட கம்யூட்டேஷனோட மேஜர் சிக்னிஃபிகன்ட் like physical significance. சரியா? So let's take an example. Let's take the position and linear momentum. So இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா, கம்யூட்டேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So let's apply an wave function. So நம்ம என்ன பண்றோம், சிம்பிளி இதை வந்து ஒரு ஐகன் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு வந்து எடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, இது வந்து கம்யூட்டேட்டர் ஃபார்ம், அதாவது a cap b cap ஃபார்ம்ல இருக்கா. So this can be written as b cap a cap b cap minus b cap a cap எழுதலாமா. so if you write, it's going to be, it can be written like x p of x minus p of x into x. ஓகேவா? into wave function வந்து என்ன இருக்கு, காமனா இருக்கு. so இப்போ வந்து வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். so x ஓட குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆபரேட்டர் வேல்யூ என்னது, so it's going to be x cap and p of x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா it's going to be minus I h cut dou by dou x. கரெக்டா? and then என்ன இருக்கு, we have your wave function psi. so wave function வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கோம் minus and p of x னும் போது என்னது, minus iota h cut, sorry, h cross d by d of x psi into x. சரியா? so now, so இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, மைனஸ் இருக்கா. so let's okay, h cross minus iota h cut d psi by d of x. so minus into minus plus iota h cut h cross d psi by d of x. ஓகேவா? it's going to be like this. and then வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம வந்து ஓகே இந்த wave functionல வந்து பாத்தீங்கன்னா it's going to be wave function and x. okay, so this is like a two different term. one second, ஏன்னா இங்க வந்து என்ன இருக்கு, டிஃபரன்சியேஷன் இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி அகெயின் மேஜர் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ வந்து உங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நீங்க வந்து உங்க ஆப்ரேட்டர்ஸ்ல ஒர்க் பண்றச்ச, லைக் சால்வ் பண்றச்ச, ஸோ இஃப் யூ ஹாவ் எக்ஸ் டி பை டி ஆஃப் எக்ஸ்,
ஸோ இது வந்து என்ன ஆகாது, இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ரிமைன் சேம். ஓகேவா? ஸோ அதுவே நீங்க வந்து like even if you have this, so if you have d by d of x into x அப்படின்னும் போது என்ன ஆகும், in this case it will be cancelled off, so it's going to be equal to 1. so அதே மாதிரி if you have d by d of x psi x இருந்ததுன்னா என்ன ஆகும், so இது வந்து uv product rule வந்து ஃபாலோ பண்ணும். so product rule என்ன, differentiation of u and v is basically u v dash plus v u dash. ஓகேவா? so u என்னது psi, v dash is basically x differentiate பண்ணா 1 plus x வந்து என்னது, like your v is x, u dash wave function வந்து differentiate பண்ணா it's going to be wave function தான், எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது. so this can be written like this. ஓகேவா? so value வந்து பாத்தீங்கன்னா it's can be written like, one second, so it can be written like wave function plus and then your differentiation of the wave function. ஓகேவா? so இங்க வந்து பாத்தீங்கன்னா d by d of x into x வந்து பண்ணிருப்போம். ஓகேவா? and இங்க வந்து என்ன பண்ணிருப்போம், v is basically x and u dash is basically d psi by d of x. ஓகேவா? so I think I'm making a mess, so I'll explain one more time, sorry. so இங்க பாத்தீங்கன்னா basically differentiation பண்றோம் with respect to x, அதுதான் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். so u is basically wave function, differentiation with respect to x into v என்னது is x. ஓகேவா? plus x into d by dx of psi. okay, so this can be written as, so இப்போ என்ன ஆகும், differentiate பண்ணும்போது it's going to be turned into 1. ஓகேவா? so its value is basically 1க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். okay, plus x into d psi by d of x. ஓகேவா? so இதுதான் வந்து இங்க வந்து சப்ஸ்டிட் பண்றோம், x d psi by d of x. சரியா? so that's what we have substituted. so இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த h ஹெச்கட் வேல்யூ வந்து உள்ள இது பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்கு, மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as மைனஸ் எக்ஸ் அயோட்டா ஹெச்கட் டி பை டி ஷை பை டிஎக்ஸ். ஓகேவா? ப்ளஸ் அயோட்டா ஹெச்கட் ஷை. ஓகே, அண்ட் தென் இங்கே என்ன இருக்கு, திஸ் இஸ் லைக் பேசிக்கலி ப்ளஸ் அயோட்டா ஹெச்கட் ஷை, சாரி ஷை இல்லை எக்ஸ், x d psi by dx. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் அயோட்டா ஹெச்கட் ஷை. ஸோ திஸ் இஸ் யுவர் வேவ் ஃபங்க்ஷன். கரெக்டாக? அப்போ ஐகன் வேல்யூ என்னது, அயோட்டா ஹெச்கட் ஆர் ஹெச் கிராஸ். திஸ் இஸ் யுவர் ஐகன் வேல்யூ. ஸோ சிம்பிளி நம்ம என்ன சொல்லலாம், கம்யூட்டேஷன் ஆஃப் x and p of x ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அயோட்டா ஹெச்கட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. கரெக்டாக? திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எப்போ வந்து நம்ம வந்து கம்யூட்டேட்டர் அப்படின்னு சொல்லுவோம்னா, லைக் இந்த ரெண்டோட வேல்யூவும் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் என்ன சொல்லுவோம், அதை வந்து கம்யூட்டேட்டர்னு வந்து சொல்லுவோம். அதுதான் வந்து ரூல். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து என்னது, நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருதா. ஸோ அப்போ இது என்ன கிடையாது, திஸ் இஸ் நாட் அ கம்யூட்டேட்டர். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு சாட்டிஸ்ஃபை லைக் டு ஸ்பெசிஃபை சைமல்டேனியஸ்லி வித் தி ஆர்பிட்ரி ப்ரெசிஷன் போத் தி லீனியர் மொமெண்டம் அண்ட் தி பொசிஷன் ஆஃப் அ பார்ட்டிகல். ஸோ அட் பர்டிகுலர் டைம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, லீனியர் மொமெண்டம் அண்ட் பொசிஷன் ரெண்டுத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேவா? ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுறோன்னா, சின்ஸ் நம்மளோட எக்ஸ் கேப் அதாவது பொசிஷன் and the linear momentum vector is not equal to 0. Okay, and x and px, so அதனால என்ன சொல்லலாம், so x cap and p of x position and linear momentum do not commute, do not commute. and then பார்த்தீங்கன்னா do not commute, thus they will follow
ஹேசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ரெண்டுத்தையுமே வந்து ப்ரிசைஸா அக்யூரேட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் யூ cannot or you cannot find x cap and p of x, okay, of the particle, position and linear momentum of the particle simultaneously okay and accurately. சைமல்டேனியஸாக நம்மளால அக்யூரேட்டாக என்ன பண்ண முடியாது, ரெண்டுத்தையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதுதான் ஹெசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். ஸோ ஹெசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள்லேருந்து ட்ரிக்கியாக வேணால் கொஷின் கேட்பாங்க. பட் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளாக தான் இருக்கும், நத்திங் டு வெரி. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா எக்ஸ் கேப் அண்ட் பிஎக்ஸ் கேப் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோம், அயோட்டா ஹெச் கட்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம இப்போ வந்து ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் கேப் அண்ட் எக்ஸ். ஸோ நம்ம இது பண்ண மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் போட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மைனஸ் அயோட்டா ஹெச் கட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ சிம்பிளி வேல்யூஸ் வந்து இன்வர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒன் மோர் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ வந்து லெட்ஸ் சே வி ஹேவ் எக்ஸ் பவர் என் பி ஆஃப் எக்ஸ் கேப். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோட்டா ஹெச் கட் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அண்ட் இது வந்து என்னது என் இருக்கா. ஸோ பேசிக்லி என் வந்து இங்கே இருக்கும். Okay, so it எப்படி வந்ததுன்னு we'll see now. And then for p of x cap x power x cap. So this is going to be equal to minus iota h cut p of x n p of x. Okay, so n value n p of x n minus 1. So நம்ம வந்து let's take an example. Let's say I have x square p of x. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ்னா இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இது பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம்னா இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அயோட்டா ஹெச் கட் என் வேல்யூ வந்து என்னதுங்க, என் இஸ் பேசிக்கலி 2. ஓகே, என் இஸ் பேசிக்கலி 2. ஸோ 2 எக்ஸ் பவர் 2 minus 1. 2 minus 1 is 1. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி வந்ததுன்னு ப்ரூவ் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ் into wave function. ஓகேவா? ஸோ சிம்பிளி என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி வேவ் ஃபங்க்ஷனால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாமா? இன்டூ யோர் வேவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணும். ஸோ பேசிக்லி ஏ கேப் பி கேப் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு ஏபி ஏ கேப் பி கேப் மைனஸ் பி கேப் ஏ கேப். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, பி ஆஃப் எக்ஸ் இஸ் பேசிக்கலி மைனஸ் அயோட்டா ஹெச் கட் டி பை டி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? மைனஸ் இங்கே என்ன இருக்குது, அகைன் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் அயோட்டா ஹெச் கட் டி பை டி ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அண்ட் ஷை வந்து என்னது வேவ் ஃபங்க்ஷன். ஸோ வேவ் ஃபங்க்ஷனை வந்து நான் உள்ள வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹியர் யூ வில் ஹாவ் அ வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் அகெயின் ஹியர் யூ வில் ஹாவ் அ வேவ் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மைனஸ் அயோட்டா ஹெச் கட் ஹெச் கிராஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி ஷை பை டி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ திஸ் இஸ் ப்ளஸ், பட் ஆனால் இது வந்து என்னது யூவி ஃபார்முலேட்டில் இருக்கா. ஸோ யூ v dash. So basically iota h cut d psi by d of x. Okay, plus v. So v is psi u dash. So which is iota h cut d x square by d of x. Okay ma? So substitute பண்ணி solve பண்ணீங்கன்னா, so this is going to be equal to minus iota h cut x square d psi by d of x. ஓகே, ப்ளஸ் ஸோ இங்கே வந்து பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அயோட்டா ஹெச் கட் டி ஷை பை டி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ப்ளஸ் ஷை அயோட்டா ஹெச் கட். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னது 2x கரெக்டாக.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்கு? ஸோ திஸ் இஸ் ஆல் டுகெதர் கோயிங் டு பி ஈக்குவல் டு அயோட்டா ஹெச் கட் டூ எக்ஸ் வேவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஐகன் வேல்யூ கரெக்டா? ஸோ இதுதான் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் கொஷின்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ வந்து லெட்ஸ் சே இப்போ வந்து கைனெட்டிக் எனர்ஜியும் அண்ட் யுவர் இது ரெண்டும் வந்து கம்யூட் ஆகுமா? ஸோ லெட்ஸ் ஹேவ் அ கொஸ்டின். ஃபைண்ட் கம்யூட்டேஷன் ஆஃப் கம்யூட்டேஷன் ஆஃப் kinetic energy and x cap. Okay, once again. ஸோ ஃபைண்ட் கம்யூட்டேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொசிஷன் ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கம்யூட்டேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ கைனடிக் எனர்ஜி என்ன சொல்லலாம், கே ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல வி வில் சே டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல இட்ஸ் கோனா பி டி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் பி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2m வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ சிம்பிளி வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி கம்யூட்டேஷன் ஆஃப் your p square by 2m into position. ஓகேவா? இதுதான் வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ கான்ஸ்டன்ட் என்ன, 1/2m வந்து கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துடலாமா? அண்ட் தென் என்ன இருக்கு, p ஸ்கொயர் அண்ட் தென் எக்ஸ் கேப், p of x into x cap. ஸோ இது வந்து இப்பதான் நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். என்ன பார்த்தோம், 1/2m வந்து காமனா எடுத்துடலாம். அண்ட் தென் இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல், திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு மைனஸ் அயோட்டா ஹெச் கட் n of p of x n minus 1. Okay, basically n is equal to 2. So 2 iota h cut. Okay, minus இருக்கு. Okay, p of x வந்து என்னது, n வந்து என்னது 2. 2 minus 1 is 1 basically. Okay, so this can be written as minus 2 iota h cut 2m p of x. Okay, on solving 2 and 2 will be cancelled off. சரியா? So it's going to be equal to minus iota h cut by m p of x வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ தட் மீன்ஸ் உங்களோட கைனடிக் எனர்ஜி அண்ட் உங்களோட பொசிஷன் ரெண்டுத்தையுமே என்ன பண்ண முடியாது, சைமல்டேனியஸா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் உங்கள் ஸ்கூல் சிலபஸ்ல நம்ம வந்து நார்மலைசேஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஓகே, வாட் இஸ் நார்மலைசேஷன்? நம்ம நார்மலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் n is equals to 1 by square root of integration minus infinity to plus infinity any limits. Okay, psi star of psi d term. So this is your normalization. And then நம்ம என்ன பார்த்தோம், normalization constant எப்படி find out பண்றதுன்றதும் பார்த்தோம். Okay, so now we'll look into orthogonality. Orthogonality ஒரு statement one line statement மாதிரி பார்த்துப்போம். So orthogonality சரியா? ஸோ ஆர்த்தோகனாலிட்டி என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at the same time, okay, at the same time, a particle cannot exist or can't exist at two different energy levels. Two different energy levels. சரியா? ஸோ இதுதான் வந்து ஆர்த்தோகனாலிட்டியோட பிரின்சிபல். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன சொல்றோம்னா, இன்டிகிரேஷன் ஆஃப் psi star and psi d tau will be equal to 0 அப்படின்னு வந்து சொல்றோம். Okay, so this will be like, let's say this is for your first one. Okay, wave function 1, wave function 2, or basically this will be going to be equal to 0. So ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, if you say wave function, every wave function is associated with particular energy. Every wave function is associated with particular energy.
ஓகேவா? எல்லா வேவ் ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் எனர்ஜி வந்து இருக்கும். பர்டிகுலர் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இங்க வந்து 2 டிஃபரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து 2 டிஃபரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ்ல இருக்குமானா இருக்காது. ஸோ அப்ப என்ன ஆகும்? இட் இஸ் கோயிங் டு கேன்சல் அவுட். ஓகே? ஸோ அதனால தான் வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ வந்து இப்போ 2 டிஃபரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி லெட்ஸ் சே இஃப் யூ ஹேவ் வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் m and then wave function of n. Okay, so this is also going to be equal to 0. So இதுல வந்து என்ன பண்ணலாம்? We can also write it like either this complex conjugate or integration of n complex conjugate. So either way it's going to be equal to 0 க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். So if this satisfies, then we can say then wave function m and wave function n are said to be orthogonal or said to be orthogonal அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா for orthogonality ரெண்டு both the wave function must be different. ஓகேவா? ஸோ கண்டிஷன் என்ன? ஸோ கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம இங்க வந்து வேவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன எழுதியிருக்கோம்? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் வந்து எழுதியிருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் இந்த வேவ் ஃபங்க்ஷன்ல வந்து என்ன இருக்குன்னா some imaginary terms இருக்குன்னா so let's say if this is like psi is equal to iota sin x ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வந்து என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு பி மைனஸ் iota sin x. ஓகேவா? ஸோ பேசிக்லி திஸ் போத் ஆர் நாட் சேம். ஓகே, ஸோ கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் orthogonality both wave functions must be different. Okay, for orthogonality both the wave functions must be different, but for normalization both should be same. Both the wave function should be same. Okay, same wave function இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா வந்து நார்மலைஸ் பண்ண முடியும். should be wave function should be same. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஓகே, ஸோ ஹோப் இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா in this case m is not equal to n. Basically m is not equal to n. ஸோ அதுதான் வந்து it's written. ஓகேவா? ஸோ இப்போ வந்து m is equal to n ன்னு வச்சுக்கோங்க. ஸோ m equal to n அப்படின்னும் போது என்ன ஆகும்? wave function of m wave function of n. Okay, equal to into d of tau will be equal to 1 ன்னு ஆயிரும். In this case this is for your normalization. சரியா? this is for your normalization. இப்போ வந்து பாத்தீங்கன்னா let's say you can also solve like d by dx squared minus x squared. Okay, this is your operator. And wave function வந்து பாத்தீங்கன்னா theta power some x squared by 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து லைக் ஓகே இந்த தீட்டான்றதுக்கு பதிலாக எக்ஸ்போனென்ஷியல் சொன்னா இட் வில் பி மோர் ஈஸி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ஸோ திஸ் இஸ் யுவர் ஆப்ரேட்டர் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபங்க்ஷன். ஸோ ஏ அண்ட் ஷல். ஸோ சிம்பிளி வந்து என்ன பண்ண போறோம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர் minus x square e power minus x square by 2. So என்ன பண்ணலாம்? சிம்பிளி இன்சைட்ல வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். So this is going to be d square by dx square e power minus x square by 2. Okay, minus x square e power minus x square by 2. சரியா? It can be written like this. So now this will be equal to, so இங்க என்ன ஆகும்? This is one second. So this will be equal to, so differentiate பண்ணா என்ன ஆகும்? This will be minus 2x. கரெக்டா? minus 2x. So one time differentiate பண்ணா
d by dx. So one time differentiate பண்ணா minus 2x e power minus x square by 2. And இந்த term வந்து constant ஆக x square e power minus x square by 2 வந்து constant ஆ இருக்கும். ஓகே. So second time differentiate பண்ணும்போது என்ன ஆகும்? Again minus 2x வருமா? Minus 2x e power minus x square by 2. So minus x square e power minus x square by 2. So this will be equal to minus into minus plus 2 into 2 4 4x square e power minus x square by 2 minus x square e power minus x square by 2. So which is basically 3x square e power minus x square by 2 க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? 3x square is your eigenvalue. So likely வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 more problems வந்து I have written. இதையும் வந்து என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே. So now we'll look into commutative principles. Okay, we'll look into commutative principles. Teacher principles. ஓகே, கம்யூட்டேட்டரோட பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு கம்யூட்டேட்டரோட கண்டிஷன் என்ன தெரியும்? ஸோ எப்போ வந்து ஒரு இது வந்து கம்யூட் ஆகுது எப்படின்னு சொல்லுவோம்? ஸோ வென் யூ ஹாவ் a cap and b cap. Okay, if this is equal to 0, then we say a cap and b cap commute with each other. Okay, a and b, a cap and b cap commute with each other. Commute with each other. சரியா? So this is the condition. And we can also say இது வந்து எப்படி நம்ம find out பண்ணுவோம்? A cap b cap is basically, so the properties என்னன்னு பார்த்தீங்கன்னா is a cap b cap minus b cap a cap. So இது வந்து symmetric-னு வந்து சொல்லுவோம். So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let's say if you have a cap b cap is equal to b cap a cap equal ஆ இருந்தா this is your symmetric. So அதுவே இங்க வந்து ஒரு நெகட்டிவ் சைன் இருந்தா then we call this as antisymmetric. சரியா? So அதே மாதிரி distribution formulas என்ன? So distributivity. Okay, distributivity or distributivity. Okay, so இப்போ வந்து நமக்கு வந்து 3 different vectors இருக்குன்னு வச்சுக்கோங்க. So a cap, b cap, c cap. Okay, so இது வந்து எப்படி எழுதலாம்? So already இது எல்லாத்தையும் நம்ம வந்து mathematical concepts வீடியோலயே வந்து கவர் பண்ணிருக்கோம். But still will look into it. So operators வந்து நிறைய mathematical based questions வந்து வரும். ஓகேவா? So a cap b cap of c plus a cap c into b cap. So order வந்து ரொம்ப ரொம்ப important. Order வந்து என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. So likely if you have a cap b cap of c cap, b cap of c cap னு இருந்தா that can be written as a cap b cap c cap plus, so இங்க வந்து b cap and then a cap c cap. ஓகேவா? So this is the one. So இப்போ என்ன பண்ணலாம்னா now let's look into formulas. So நம்ம இது வரைக்கும் வந்து position and momentumக்கு வந்து we have seen a formula. Okay, let's take a question. Let me write a question here. So let's say I have x squared d, d by d of x வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. So இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ட்ரிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ட்ரிக் வந்து எதுக்கு, only for your linear and linear momentum and positionக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த ஃபார்முலாஸ் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அபார்ட் ஃப்ரம் லீனியர் மொமெண்டம் அண்ட் பொசிஷன் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, so we have to solve. So when let's say I have a question like this. So இந்த கொஸ்டினை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி this can also be written as, ஓகே, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரை வந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் கேப் இன்டூ எக்ஸ் கேப்னு எழுதலாமா, கமா d by d of x. So இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு, this is basically a cap b cap comma c cap. Once again, b cap comma c cap ஃபார்மேட்ல இருக்கா. So basically இந்த ஃபார்முலா ஃபார்மேட்ல வந்து இருக்கு. So this can be written as a is basically x cap into x cap comma d by d of x. ஓகேவா? plus x cap and then what you have
g by g of x, okay, into x cap. சரியா? ஸோ இப்போ வந்து x cap and d of x. ஸோ இதோட வேல்யூ என்ன? ஸோ இதுக்கு வேல்யூ என்ன இருக்கும்? ஸோ இதுக்கு வந்து this is like in the form a cap, comma b cap. So this is going to be equal to a cap b cap minus b cap a cap. சரியா? ஸோ இந்த ஃபார்முலால வந்து சப்ஸ்டிட் பண்ணா, so this is like x cap g by g of x, okay, minus g by g of x into your x, ஓகேவா? ஸோ and then என்ன பண்ணுவோம்னா, இது வந்து டைரக்டா சால்வ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் அன் ஆப்ரேட்டர். ஒரு ஆப்ரேட்டர் வந்து என்ன ஆகுது, டைரக்டா வந்து சால்வ் பண்ண முடியாது. யூ நீட் டு ஹாவ் அன் ஃபங்க்ஷன், ஓகே. ஸோ லெட்ஸ் சே we have your function, wave function. One second. We have your wave function. So multiply பண்ணா என்ன ஆகும்? This is going to be like this. We will have a wave function like this. So this can also be written as x cap d psi by d of x. Okay. And இது வந்து என்னது? Product rule. Product rule என்ன? d u v is basically u v dash plus v u dash. கரெக்டா? So minus sign இருக்கிறதுனால minus u is x cap v dash. So differentiation of psi. Okay. So plus தான் இருக்கு, பட் இங்க வந்து என்ன இருக்கு? நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால we'll put a negative. And then v is psi d x by g of x. ஓகேவா? So என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, so இந்த வேல்யூ this and this will be cancelled out and you will get the value like minus, okay, so okay, I'm getting confused. So இங்க வந்து இப்படி இருக்கும், ஓகேவா? So minus வந்து okay, so you will have minus, okay, this will be minus and then you will have psi. So d by x and d by x வந்து cancel ஆயிடும், basically 1 வந்து இருக்கும். So minus 1 is your eigen value, ஓகேவா? So அப்ப இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு பாத்தீங்கன்னா minus 1 வந்து ஈக்குவல். So x cap, okay, into minus 1 வந்து ஈக்குவல், okay, plus. So இதோட வேல்யூ என்னது? minus 1 தான். minus 1 into x cap. சரியா? So this will be equal to minus 2 x cap வந்து ஈக்குவலா இருக்கும். So this is your answer. ஓகேவா? So அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, if you try to solve, yeah, if you try to solve d by d of x into x cap. ஓகே, so இது வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, we have seen one format. நெக்ஸ்ட் ஃபார்மேட் என்ன இருக்கு? ஸோ இப்போ வந்து x வந்து காமனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ dx லைக் d ஸ்கொயர் செகண்ட் டிஃபரன்சியேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர், ஓகேவா? ஸோ இங்க வந்து செகண்ட் டிஃபரன்ஷியல் இருக்கா? ஸோ இதே இந்த எப்படி எழுதலாம் நம்ம? we can write it like x, d by d of x into d by d of x ன்னு வந்து எழுதலாம். சரியா? So this is in the format a, b cap, c cap. இந்த ஃபார்மேட்ல வந்து இருக்கு. So ஃபார்முலா என்ன? basically a cap b cap into c cap plus b cap into a cap into c cap. a cap, c cap. ஓகேவா? So if you write, this is going to be x g by g of x. ஓகேவா? c is basically g by g of x plus b is g by g of x. x value என்னது? a value is x g by g of x. Okay, x g by g of x value வந்து என்னன்னு பார்த்தோம்? we have seen minus 1. So this is minus 1 into d by g of x, okay, plus g by g of x into, so இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா minus 1 வந்து ஈக்குவலா இருக்கும். So this is again going to be equal to minus 2 g by g of x வந்து ஈக்குவலா இருக்கும். So this is your answer. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க டேர்ம்ஸ்க்கு வந்து we have a different trick. Okay, we have trick for these kind of questions also. So let's say if you have x power n d by d of x இருக்குன்னு வச்சுக்கோங்க. So it can be written as n x power n minus 1. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் எதுக்கு வந்தது?
minus 2x வந்து ஈக்குவலா வந்தது. ஸோ சிம்பிளி பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? we had once again we had x square d by d of x. ஸோ வேல்யூ எதுக்கு ஈக்குவலா வந்ததுன்னா 2 of x வந்து ஈக்குவலா வந்தது. ஓகேவா? ஸோ minus 2 of x வந்து ஈக்குவலா வந்தது. ஸோ இங்க வந்து ஒரு மைனஸ் சைன் வரும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாருங்க n வேல்யூ வந்து n is equal to 2. ஸோ இந்த ஃபார்மேட்ல எழுதிங்கன்னா minus n x power n minus 1. ஸோ n is equal to 2 போது minus 2x 2 minus 1 is 1. So this is the answer. Okay. So this is the format. So likely we can also write for x comma d power n by d x power n. Okay. So d power n. Okay, this is like in differentials la irukumbodhu this can be written as. So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா minus n d by d of x power n minus 1. Okay, இது formula கொஞ்சம் பெருசா இருக்கு. Maybe I'll write it little this side. Okay. So yeah, before that. So இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா what is wrong? So if I have like, so இந்த வந்து பாத்தீங்கன்னா d by d of x x power n இருக்குன்னு வச்சுக்கோங்க. So then this will be equal to nx n minus 1 வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? So this is going to be like this. So let me erase this so that I can write one more trick question here. Okay. So this is like 1, 2 and 3 வந்து பாத்தீங்கன்னா if you have x comma d by d of x, okay, power n இருக்குன்னு வச்சுக்கோங்க. So we have a trick. We can write it like minus n d by d of x power n minus 1. ஓகேவா? bracketல we can write d by dx of n comma x. ஓகேவா? ஸோ லைக் என்ன பண்றோம்னா இந்த இது வந்து கம்ப்ளீட்டா செப்பரேட் அவுட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்கேயும் வந்து பாருங்க லைக் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து பாருங்க. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம் பேசிக்லி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல்ல இருக்கிறத வந்து 2 டிஃபரன்சியேஷனா வந்து செப்பரேட் பண்ணிருக்கோம். ஸோ லைக்லி இங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு டிஃபரன்சியேஷனை வந்து வெளியில எடுத்திருக்கோம். we have written like this. Okay. And then this will be equal to, now this will be equal to plus n d by d of x power n minus 1க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த ட்ரிக் வந்து like let's try to solve one question. Okay, so then it will be clear. So let's say I have x d power 4 by dx square னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, or dx cube. Okay, let's say I have third order differential equations வந்து எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, கமா. ஓகேவா? So என்ன பண்ணலாம்? How we can write this? So we can write it like, so இங்க வந்து பாத்தீங்கன்னா x d by d of x into d square by d of x square எழுதலாமா? So this is in the format a cap b cap into c cap. Okay, so this will be equal to a b into c cap plus b cap a cap comma c cap. Okay, ma'am. So this will be written like x and then d by d of x into d square by dx square. Okay, va? Plus b another d by d of x, and x is x d square by dx square. சரியா? ஸோ இந்த ஃபார்மேட்ல வந்து எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ண பார்க்கலாம். ஸோ வாட் வி நோ, x comma d by d of x ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு -1. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் -1 d square by dx square. ஓகே, பிளஸ் d by d of x. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன் இங்க என்ன இருக்கு, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இருக்கா? ஸோ அகைன் we have to solve this separately. So d by, so x by dx square இருக்குன்னு வச்சுக்கோங்க. So this can also be written like x into d by d of x, d by d of x. ஓகேவா? So it can be written like this.
ஸோ இதுதான் நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது வாட் வி ஹேவ் காட் வி காட் -2d by d of x வந்து வி ஹேவ் சால்வ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்க வந்து சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ நவ் வில் சப்ஸ்டிடியூட் தி வேல்யூஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு -2d by d of x வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as -d ஸ்கொயர் பை dx ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அண்ட் இங்க வந்து என்ன இருக்கு மைனஸ்னும் போது -2d square by dx square. So basically this is going to be equal to -3d square by dx square க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் சொல்யூஷன். ஸோ ட்ரிக்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ வாட் வி நோ. ஸோ ட்ரிக்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் a different pen. ஸோ ட்ரிக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா this equation, so any equation in the form x power d power n by dx power n இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் கேன் பி ரிட்டன் லைக் n into d by dx of whole power n minus 1க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க கொஸ்டின் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் x d cube by dx cube. ஓகேவா? ஸோ n வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே திஸ் வில் பி இன் தி ஃபார்மேட். So again there is a minus negative missing. Okay, minus. Okay, so this will be equal to 3g by g of x into 2. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிக்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் சைன்ஸ் தான். ஸோ நெகட்டிவ் சைன்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லைக்லி ஸோ திஸ் இஸ் லைக் தேர்ட் ஒன். ஸோ திஸ் தேர்ட் ஒன் தான் வந்து we have written like here. Okay, this is your third one. Okay, so இப்போ fourth one என்ன சொல்லலாம்? பேசிக்லி இப்போ வந்து d power n by dx power n into x இருக்குன்னு வச்சுக்கோங்க. So then this will be equal to n d by d of x into whole power n minus 1க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? இதுதான் வந்து உங்களோட கம்யூட்டேட்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ now we'll move into like ஆபரேட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆபரேட்டரோட ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோம். இப்போ ஆபரேட்டர்ல வந்து let's say I'll give a one more question or you can also try this. Okay, so இங்க வந்து I'll write here, you try by yourself. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம் x square by p of x square. Okay, so இப்படி இருந்தா what will be the values? Okay, you can try to solve this one and you can also try to solve d square by dx square comma x square. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ லைக்லி let's take one more question. If commutator a of a and b is equal to 0, சரியா? and என்ன சொல்லிட்டாங்கன்னா a comma c, a cap comma c cap will also be equal to 0. Okay, then which of the following statement will be true? ஓகேவா? then which is true? Okay, so option a வந்து பாத்தீங்கன்னா b cap comma c cap will be equal to 0. Option b is basically a comma b cap c cap, okay, will be equal to 0. Option c is basically b cap a cap c cap will be equal to 0. and d வந்து பாத்தீங்கன்னா c cap a cap and b cap will be equal to 0. ஸோ இதுல வந்து எது கரெக்ட் ஆன்சர்னு வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா these are the questions. Okay, so these are like your homework questions, you can try to solve. 6 questions வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதோட சொல்யூஷன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து பார்ட்டிகல் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸோட சேர்த்து பார்க்கலாம். Okay, with this I'll finish this video. Thank you. Happy learning.